தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் விஜய் பக்கம் மாறுவதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படும் தகவல்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் ஸ்ரீதர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த ஆராய்ச்சியை இப்போதைக்கு தேவையற்றது. இன்னும் ஒரு வாரங்களே அவர் இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்குது. நம்ம ஊகங்களின் அடிப்படை வேண்டி பேச வேண்டிய சூழலே இப்ப வரல. அதனால நம்ம அதை பற்றி ரொம்ப பிரிமேச்சூர்டா இது. இன்னொன்று, அவர் ஒரு போட்டியாளர் போலவும் அவர் இந்த கட்சி வாக்குகளை எடுத்துக்கொள்வார்ன்ற மாதிரி அப்படிலாம் பேசுவது அது தேவையில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அது தேவையில்லை. அவருக்கு ஒரு கொள்கை சொன்னார்னா அவருக்கானவர்கள் அவருக்கானவர்களும், ஏற்கனவே எங்கள் கொள்கைக்கானவர்கள் எங்களோட பயணம் பண்ணதான் போறாங்க. அதுல அவ்வளவு பெருசா இப்பவே அதை அப்படி பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. இப்போ நம்ம கட்சி இல்லைனாலும் இப்போ திமுக இல்ல பாஜக அது போன்ற ஏதாவது திராவிட கட்சிகள் இருந்து வாக்குகள் சிதற ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார்? இருந்தாலும் அவங்கதான் ஒரு முதலிடத்துல இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு ஒரு சின்ன அறிவியல் தான். நீங்க அரசியல்ல பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் வருகிறாருன்னா அவருக்கான வாக்காளர்கள் புதிதா வேற்று கிரகத்துல இருந்து இங்க இறங்க போது இல்லை இல்லையா? ஏற்கனவே ஒரு வாக்கு வங்கியே எதுல இருந்தோ எடுத்துக்கிட்டு அதிருப்தியாளர்கள் இல்ல இது வரைக்கும் ஓட்டு போடாதவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை கூட வாக்காளர்கள்லாம் எடுத்துக்கிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இப்ப இது வரைக்கும் யாருக்காவது ஓட்டு போடாம நோட்டா போட்டவங்க கூட விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்குது. அவர் வேற ஒரு சக்தியா பார்க்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கான வாக்கு எங்க வந்து இருக்கிற இடத்துல இருந்து தானே வரும். அதனால அது இருக்கிற வாக்கு வங்கில இருக்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது யாருக்கு கூட போகுது, யாருக்கு குறைவா போகுது, இல்ல அவருக்கு அவ்வளவு நிறைவா போதா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள்ல தான் தெரியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.